ஏசி ஜெயக்குமார் வராரு. வாங்க ஏசி ஜெயக்குமார் சார். நானே நேரில் வந்து வாழ்த்து சொல்லலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்க. உட்காந்து உங்க வீட்டுல விருந்து சாப்பிட வரல, இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார் கொலை சம்பந்தமா உங்களை விசாரணை பண்ண வந்திருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா இந்த கொலையை நான் செஞ்ச மாதிரில இருக்கு. எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லைன்ற மாதிரி இவனே சொல்லி மாட்டிக்குவான் போல. உன்னை பத்தியும் உன் பேக்ரவுண்டை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இந்த கேஸ் விஷயமா நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும். ஓகே? தலைவா, இன்னைக்கு என்ன சரக்கு அடிக்காத குப்புன்னு வேத்துருச்சு? என்னடா அடிக்கிறதுக்கு முன்னாடியே சுத்தியா நீ? ஆனா ரொம்ப சின்னதா இருக்கு. என்னம்மா இது நம்ம ஊர் இளநீர்? அது சின்னதா இருந்தாலும் சாப்பிட்டு டேஸ்டா இருக்குல்ல. நீங்க நம்ம ஊர் இளநியை வாங்கிட்டு அதுக்கு வந்திருக்கலாம். நாங்க இந்த வரை குடிமா என்ன? நல்லதா போச்சு. நம்ம ஊர் இளநியில தண்ணியே இருக்காது. தலைக்கு ரெடி போகுது. அம்மா, ஹலோ அம்மா, எப்படிமா இருக்கு? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? வேலை தவறாம சாப்பிடுறியா? நைட்ல ரொம்ப நேரம் கண் முழிக்காதப்பா. அம்மாம்மா போதுமா, நான் என்ன சின்ன குழந்தையா? அதுக்கு இல்லப்பா, என் கையால சமைச்சு போட்டு எவ்வளவு நாளாச்சு. அதுக்கு என்னம்மா இப்ப என்னம்மா கெட்டு போச்சு? 2 நாள் கழிச்சு ஜோலாப்பேட்டைக்கு வந்துருங்கம்மா. போன் பண்ணீங்கன்னா கார் அனுப்ப போறேன். ஐயா, ஐயா, ஐயா. என்ன கந்தா, உன்னை அடிக்கடி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ இருக்கிற நிலைமையில் அந்த போலீஸுக்கும் தடி பயலுக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு. உன்னை யாராவது பின்தொடர்ந்து வந்தா என்ன பண்றது? இன்னும் 3 பலி பாக்கி இருக்கு. ஐயா, நான் ரொம்ப கவனமா தாயா வருவேன். எனக்கும் அந்த 3 பலி முக்கியம் தாயா. எப்படியா நான் கவனக்குறைவா வருவேன்? ஐயா, வேற வழி இல்லையா. ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். என்ன, அந்த இன்ஸ்பெக்டரை கொண்டு கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா, இயேசுவோட அம்மாவும் வந்திருக்காங்க. பெரிய போலீஸ் படையோட வந்தாதான் பயப்படணும். இதுக்கு ஏன் பயப்படுற? எங்க அப்படி ஒரு ஆபத்து வந்துருமோன்னு தான் நான் பயப்படுதேன். என்ன வளர்ற? பைத்தியமா நடிச்சு உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சா? வந்தது ஆண்டாளியா. யாரு? பெருமலையா பொண்டாட்டியா? ஜெய், அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்க. ஜெய், நீ இந்த ஊருக்கு வேலைக்கு வந்த. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த ஊர்ல இருக்க கூடாது. வா போகலாம். இருமா, என்னாச்சுமா? ஏன் பதறீங்க? உள்ள வாங்கம்மா, உள்ள வந்து பேசிக்கலாம். நான் இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே கதை கலங்கி போய் வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? என்னாச்சு உங்களுக்கு? என் தெய்வத்தை என் கண் முன்னாடியே இந்த ஊர்ல தான் சாம்பலாக்கிறத பார்த்தேன். என் மஞ்சள், குங்குமம், என் மாங்கல்யம் எல்லாத்தையும் இந்த ஊர்ல தான் இழந்தேன். உன்னையே இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் பொத்தி பொத்தி வளர்ந்தேன். அம்மா, நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையம்மா. இந்த சின்ன முக்குனர் கிராமம் அமைதியான கிராமமே இல்ல. இது ஒரு கனல். இந்தங்க,
குழந்தை இருக்குல்ல, இருக்கட்டும் விட. எங்க அப்பன் ரெண்டாவதா பண்ண தப்பு. ப்பு. இன்னைக்கு வளர்ந்து ஆலமரமா நிக்குது. ஆமா, அக்கா எங்க? சித்தி பையன் அவ்வளோ போயிட்டான். வாக்கா, சாப்பிட்டியா? அம்மா, மாப்பிள்ளைங்களாம் எங்க? நம்ம தோப்புல சவுக்க அறுத்து லோடு ஏத்திக்கிருக்காங்கப்பா. ஐயா. என்னடா? நீங்க வர சொன்னீங்கன்னு ஊர் பெரியவங்கலாம் வந்திருக்கிறாங்க. சரி, வர சொல்லு. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். உங்களை எல்லாம் எதுக்கு வர சொன்னா, அரசாங்கத்தின் மூலமா நம்ம ஊருக்கு 1000 வீடு கட்டித்தரதா சொல்லியிருக்காங்க. இதுல யார் யாருக்கு சொந்த வீடு இல்லையோ அவங்களோட பட்டியெல்லாம் எடுத்து பெரியவங்க நீங்களே முன்னிருந்து எல்லாருக்கும் வீடு கட்டித்தாங்க. இதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சம்பந்தப்பட்ட மந்திரி கிட்ட பேசி உத்தரவாதமும் வாங்கிட்டேன். அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை. அவனையே முறைக்கிற? முறைமாம கிட்ட அடிமை தானே வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். பேரு மட்டும் சீமத்துற சீமந்த புத்திரி, ஆனா சில்லறை கூட வழி இல்ல. டே, நீங்க சொல்றதெல்லாம் வெறும் ஆதங்கத்துல சொல்றதுடா, அர்த்தமே இல்லாதது. ஆனா இந்த அகிலாண்ட சொல்ல போறது ஆகாசத்திலே கோட்டை கட்டுறதுடா. என்ன சொல்றாங்க? அரசாங்கம் கட்டி கொடுக்க போற 1000 வீட்டை இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க போறான்டா உன் மாமே. ஊர் எல்லையில புதையல் இருக்கிறத நம்ம ஊர் பூசாரி வந்து சொன்ன அந்த புதையல உன் மாமே அரசாங்கத்துக்கிட்டே ஒப்படைக்க போறானா. நாங்க வேணா மாமா கிட்ட கேட்டு பார்க்கட்டா? நமக்கு தேவையானதெல்லாம் மாமா கிட்ட போய் பிச்சை தானே கேட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த புதையல அரசாங்கத்துக்கிட்ட போக கூடாது. என்ன சொல்ற தம்பி? ஐயாவோட பொண்ணு அப்படியே சின்னையாட்டே இருக்கு. பொழுது சாயப்போது, எல்லாரும் சீக்கிரம் நடங்கப்பா. அந்த புதையலை எடுத்து அப்படியே அரசாங்கத்துக்கு கையில ஒப்படைச்சிடணும். அதுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே. ஆமாண்டா. என்ன பண்றீங்க? சொல்லு, முதல்ல எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன். எங்கடா இருக்கு புதையல? புதையல எங்கடா? மரியாதை சொல்லு. சொல்ல மாட்டேன். அரசாங்க சொத்தை ஓகட்டியா சொல்லணும். ஏய், நன்றி கேட்டீங்களா? அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்கடா. விட்டுடுங்கடா. உங்களை கால்ல விழுந்து கேக்குறேன்டா. டேய், கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். ஒழுங்கா சொல்லிடு. ஏய், நான் அழிஞ்சாலும் பரவாயில்லடா. என் வம்சம் அந்த புதையல அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கட்டா. அப்ப எதுக்கு நான் உயிரை எடுத்துருக்கேன்? ஏய், வேணாடா. ஓடிய புள்ளை விட்டுடா. ஏய், பண்ணாதீங்கடா. அவ இருக்கும்போது அக்கா புள்ள நீ கொல்லுவேங்க. என் கண் முன்னாடியே உங்க அப்பாவை எரிச்சாங்க. அப்போ உங்க அண்ணனுக்கு வயசு 5. நீ என் வயித்துல இருந்த. அந்த படுபாவி கிட்ட இருந்து உங்களை மட்டுமே காப்பாற்ற முடிஞ்சிச்சு. என் தெய்வத்தை காப்பாற்ற முடியலையே. நான் இருக்குமா? உன் மகன் நான் இருக்குமா?
உங்க அண்ணன் நம்ம கிட்ட இல்லையேப்பா. அவன் இப்ப